இப்ப என்ன, ஆஸ்பத்திரிக்கு உங்க அப்பா பேர் வைக்கணும், அம்பிட்டு தானே? ஆனா மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா பேரை வைக்கணும்னு அவர் ஆசைப்படல. அப்புறம் பாட்டி பேரை வைக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. யாரு, வடிவோட அம்மா பேரையா? ம். நல்ல விஷயம்தான். உன் பாட்டி இருக்காங்க பாரு, அதான் என் மாமியாரு. ரொம்ப தங்கமான மனுஷி. பசியோட வீடு தேடி வந்த பல பேருக்கு பாசத்தோட சாப்பாடு போட்ட மகராசி. தராதரம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சு அம்புட்டு அன்பா பழகுவாங்க. அவங்க பேர்ல ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கு நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அம்மா பேரு ஆண்டாள் நாச்சியார். அவங்க பேரை தான் சிதம்பரம் உனக்கு வச்சிருக்கான். ஆண்டாள் நாச்சியார் மருத்துவமனைன்னு பெருசா ஒரு போர்டை வச்சிருவான். படிக்காத அந்த பாட்டி பேர்ல ஒரு டாக்டருக்கு படிச்ச பேத்தி ஆஸ்பத்திரி திறக்கிறாங்கிறது எம்புட்டு பெருமையான விஷயம். மாமா, உங்க மனசுக்குள்ள எங்க அப்பா மேல தீராத பகை இருந்தாலும் பாட்டி மேல நீங்க இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு மாமா. ஆண்டாளு, உங்க அப்பனுக்கு அவங்க அம்மான்னா எனக்கு அவங்க மாமியாரு. உனக்கு அவங்க பாட்டின்னா என் பிள்ளைகளுக்கு அவங்க தான் பாட்டி. எல்லாம் ஒரு வாழைக்கிழமை முளைச்ச கண்ணுக தானம்மா. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களோட நல்ல குணங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் பிரமிச்சு போயிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவர் மாமா. நான் உங்க மருமகனை சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஆண்டாளு, நீ என் மருமகளோ மகளோ மட்டும் இல்ல, என் உயிரை காத்த சாமி. உனக்கு நான் இந்த ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கம்மா. ஐயோ, என்ன மாமா இது? ஆண்டாளு, உனக்கு இந்த அப்பன் இருக்கம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு.